நாங்கள் இன்றைக்கி கடை பக்கம் போயிருந்தோம். போய் பார்த்திங்கன்னா இது 2 கிலோ வாங்கினோம். 2 கிலோ 1 கிலோ மாதுளம்பழம் 280 எங்கள் ஊரில். இங்கே பாருங்கள், 280. அதுவும் கொஞ்சம் பழம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே இந்த பழத்தை அறுத்து கொடுத்தாங்க. 280. உங்கள் ஊர்லலாம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? அடுத்து என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், அடுத்து என்ன வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, கடல மிட்டாய் வாங்கினேன். கடல மிட்டாய் எவ்வளோ உடம்புக்கு நல்லது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? கடல மிட்டாய். அடுத்து இது என்ன தெரியும், இது சேவு. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சேவு சரிங்களா? இது ஸ்நாக்ஸு மாதத்துக்கு. இது கடலப்பருப்பு, கடலப்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது. அப்புறம் பிஸ்கட்டு, குட் டே பிஸ்கட்டு. அப்புறம் இது என்ன பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு, மினி ப்ரெட்டு. இது வந்து காலையில் எங்கள் வீட்டில் ஒவ்வொரு நேரம் காலையில் வேலைக்கு தருவாங்களா, பாலில் தொட்டு சாப்பிட்டுக்குவேன். இது மினி ப்ரெட்டு, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? 1 கிலோ இல்லைப்பா, 2 கிலோ வாங்கினோம் மாதுளம்பழம். 2 கிலோ பார்த்தீங்களா, மொத்தம் 4 8 பழம் இருக்குது. 2 கிலோ மாதுளம்பழம். நெக்ஸ்ட்டு என்ன வாங்கினோம் பார்த்தீங்கன்னா, இது என்னன்னு பாருங்கள், பாதாம், அப்புறம் முந்திரி, கிஸ்மிஸ்ஸு. இது கிஸ்மிஸ் தானே, கிஸ்மிஸ்ஸு. இது வந்து முந்திரி. இது எனக்கு ரத்தமில்லைன்னு சொன்னனால இதெல்லாம் வாங்கினேன்ப்பா. இது என்னது, நெல்லிக்காய், ட்ரை நெல்லிக்காய். இது ரொம்ப 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 எனக்கு பிடிக்கும். இனிப்பாக ஸ்வீட்டாக இருக்கும். இந்த கடையில் வாங்குகிற நெல்லிக்காயெலாம் வாங்கினா ரொம்ப ஒரு மாதிரி பல்லெல்லாம் கூசுது. ஆனால் இது நல்லா இருக்கும்ப்பா. டெய்லி 2 நெல்லிக்காய் சாப்பிட்டுக்குருவேன். இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி போயிட்டு பர்ச்சேசிங் தான். ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள், பழங்கள், ஓகேவா? காய்கறிகள் இன்றைக்கி வாங்கலப்பா, நாளைக்கு தான் போகணும். ஆமாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்ன வாங்கினேன்னு பாருங்கள். இது ஃபுல்லாக வாங்கினேன்னா இந்த எல்லாம் சாப்பிட்றது இது. அப்புறம் நான் வீட்டுக்கு தேவையான ஒரு விளக்கமாறு வாங்கணும்னு போனேன்ப்பா. பார்த்தீங்களா, விளக்கமாறு வாங்கலான்னு போனேன். இந்த விளக்கமாறு 120 இந்த விளக்கமாறு, சரியா? 120. இது போய் வாங்கினேன். இது கூட்டினா ஃபஸ்ட்டு தூசியாக வருது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வர சரியாகுன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல. உடைக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் இதில் தான் கூட்டணுமாமே. என்ன சரி, இதில் கூட்டினாலே குப்பையே வருது. இனிமேல் இதை தான் நல்லா கூட்ட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நாளைக்கு என்ன வாங்குறேன்னு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இன்றைக்கி போய் இவ்வளோ ஜாமான் வாங்கியிருக்கேன். என்ன ரேட்டு, எவ்வளோ காசு செலவாச்சு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இது ஃபுல்லாக 200. இதில் இருக்கிறது ஃபுல்லாக 200, சரிங்களா? கடலப்பருப்பு, சேவு, இது ஃபுல்லாக 200 கிலோ வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று எவ்வளோ வேணால், 1 கிலோ வந்து 280, 560, சரிங்களா? இந்த ஸ்நாக்ஸ் வந்து இது 200, சரிங்களா? இது அப்புறம் வந்து இது பாதாம், இந்த கிஸ்மிஸ், முந்திரி இதெல்லாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு எவ்வளவு, 365, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 365. ஆமாம். முந்திரி வந்து 114, 140. ஸ்வீட் ஆம்லா சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நெல்லிக்காய், அது வந்து 140. அம்மா விலை ஜாஸ்திம்மா. கிஸ்மிஸ் பார்த்திங்கன்னா 155. பாதாம் வந்து 100. அப்புறம் பன்னு, இந்த பன்னு வாங்கினேன் பார்த்தீங்களா, இந்த பன்னு, இது ஒரு 30. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டும் எவ்வளோ செலவு பார்த்தீங்கன்னா, அது ஒரு 500, இது ஒரு 500, இது ஒரு 500, 1500, 2000 செலவு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மட்டும் போய் இந்த விளக்குமாறு அது இதுன்ட்டு 2000 செலவு. ஒரு நாளைக்கு 2000. இது ஏன்னா ஒரு வாரத்துக்கு கூட வருமா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தீர்ந்தோடனே நெக்ஸ்ட்டு வாங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் நீங்களே இப்படி தான் வாங்குவீங்களா, என்னென்ன செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நானும் அடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனிமா. ஓகே, பாய். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே. ஓகேவா?